ஜோதிட சொந்தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆடி மாத கன்னிராசி வெற்றியா தோல்வியா? கன்னிராசி என்பது காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு. ராசியின் அதிபதி புதன். கன்னிராசி என்பது கொஞ்ச காலமாக இப்போ ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தீராத குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கார். ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. 7ஆம் வீடுனா மனைவிங்கிறது. அதில் 10ஆவதுக்கு ராகு உட்காந்துருக்காரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சனி வக்கரமாயிட்டார். வீடு இடம் பிரச்சனைகள் இப்படி இதில் ஒரு தொந்தரவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடு இடங்கிறது பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை பார்த்தாருன்னா அது கொஞ்சம் நமக்கு உறவு சம்மந்தமான விஷயத்தில், அம்மா இப்படி சம்மந்த விஷயத்தில், வண்டி வாகன சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இந்த ராசிங்கிறது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் 6ஆம் வீடுங்கிறது கடனை கொடுத்துரும், வழக்கை கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும். புதன் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இப்போ வந்துட்டார். 12ஆம் வீட்டில் வரும்போது அது உங்களுக்கு சிறப்பாக அது புதன் அதிபதி போனாலும் இப்போ ஒரு இந்த மாதத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீடுங்கிறது வண்டி வாகனம், அம்மா, இடம், இதெல்லாம் 4ஆம் வீடு. அதை 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு, வக்கரமாக பார்த்தாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. அந்த அம்மா, வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ இந்த ஆடி மாதம் பொறுத்தளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பு இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் செவ்வாய் சுக்கிரன் பார்த்திங்கன்னா, செவ்வாய் குரு, அதாவது உங்களுக்கு சனி செவ்வாய் குருங்கிறது பார்த்திங்கன்னா 10ஆம் வீடாக பார்க்குறாரு. சனி ரிஷபத்தை பார்க்குறாரு. அதை செவ்வாய் குரு இருக்கார். பார்த்தாலும் ஓரளவுக்கு நமக்கு அந்த தொழிலில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப டேமேஜ் கொடுத்துரும். பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் கொடுத்து நமக்கு சிக்கலை கொடுத்துரும். கன்னிராசி என்பவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த கேது சிம்மத்தில் போகும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கேது இப்போ 5 டிகிரியில் உட்காந்துருக்காரு. 5 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தத்தில் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ கேது அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ உங்களுக்கு சிம்மத்துக்கு போனாருன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வீடுங்கிறது பார்த்திங்கன்னா சைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் வந்துடுறாரு. மீன ராசியில் பார்த்திங்கன்னா ராகு வந்திருக்காரு. அது நமக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன தான் ஒரு தெளிவு பேசுனாலும் அது சிறப்பாக இருக்காது. வருத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். பாசிட்டிவ்னா ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்ச அறிவு முதல் நான் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு கொஞ்சம் கஷ்ட காலங்கள்தான். இந்த கஷ்டங்காலங்கிறது ஒரு வருஷம் போகணும். ஆனால் இந்த ஆடி மாதங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லான்னு சொல்ல முடியாது. இழுத்து பிடிச்சி ஆகணும். ஏன்னா கட்டம் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, சண்டை பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, வீடு பிரச்சனை, இதெல்லாம் மொத்தமாக கோத்துக்கிட்டு அடிக்கும். அதனால் நீங்கள் அம்மனை போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு காலங்கள் சிறப்பாக அவ்வளவு இல்லாத காரணத்தால் தெய்வ வழிபாடு பெறுவது மேலும் மேலும் சிறப்பை தரும். நன்றி, வணக்கம்.